ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், அஸ்ஸலாமு அலைக்கும். வெல்கம் டு சல்காஸ் கிச்சன். பிரியாணினாலே எல்லாருக்குமே ரொம்பவே பிடிக்கும். பிரியாணி பிடிக்காதவங்களே இருக்க மாட்டாங்க. ஸோ அப்படிப்பட்ட பிரியாணி செய்கிறதுக்கு 2 மணி நேரம் 3 மணி நேரம் நம்ம டைம் எடுத்துக்கிறோம். மதியானம் கொடுக்க வேண்டிய பிரியாணியை 3 மணி 4 மணிக்கு தான் நம்ம சாப்பிடுவோம் பிரியாணி செய்கிற டைமில். ஸோ அதை வந்து ஈஸியாக ரொம்பவே சிம்பிளாக மட்டன் பிரியாணி எப்படி பண்ணுறது, குயிக்காக எப்படி பண்ணுறதுன்னு பார்த்துடலாம். ஃபஸ்ட்டு நம்ம என்ன பண்ணணும், மட்டன் எல்லாம் கழுவி சுத்தம் பண்ணி குக்கரில் வச்சு வேக வச்சிடலாம். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டெல்லாம் வேக வைக்க தேவையில்லை. கொஞ்சமாக மஞ்சள் தூள், மிளகாய் தூள், கொஞ்சமாக சால்ட்டு ஆட் பண்ணி 2 பட்டை கிராம்பு போட்டுட்டு நம்ம தண்ணி வந்து 1 கப் அளவு ஊற்றிக்கலாம். நான் 1/2 கிலோ மட்டனுக்கு அதை வந்து நம்ம குக்கரில் விசில் வச்சிடலாம். பிரியாணிக்கு செய்ய வேண்டிய பாத்திரத்தை அடுப்பில் வச்சு 4 டேபிள் ஸ்பூன் நெய், 6 டேபிள் ஸ்பூன் ரீஃபண்ட் ஆயில் ஊற்றி பட்டை கிராம்பு ஏலக்காய் எல்லாம் போட்டாச்சு. இப்போ வந்து கூடவே ஒரு 4லேருந்து 5 பெரிய வெங்காயத்தை கட் பண்ணி நல்லா நீட்டாக இந்த மாதிரி கட் பண்ணி போட்டுக்கோங்க. அதை வந்து கொஞ்சம் நல்லா கலராக வர்றது நம்ம நல்லா கிண்டி பொன்னிறமாக வந்துருச்சு. இப்போ இஞ்சி பூண்டு பேஸ்ட்டை நம்ம போட்டுடலாம். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டை போட்டு நல்லா பச்சை வாசம் போடுறது அதையும் நல்லா நம்ம வதக்கி விட்டுறலாம். இந்த மாதிரி பச்சை வாசம் போடுறது நம்ம வதக்கி விட்டுட்டோம்னா நமக்கு வந்து நிறைய பேர் பிரியாணி சாப்பிட்டாங்கன்னா நெஞ்சு கறிக்கும். ஸோ ஏப்பமாக வரும். ஸோ அப்படிப்பட்டவங்க வந்து இஞ்சியும் பூண்டையும் சேர்த்து சாப்பிட்றதுக்கு பதிலாக பூண்டு மட்டும் நச்சு போட்டு பாருங்கள். உங்களுக்கு அந்த பிரியாணி சாப்பிட்ட எஃபெக்டே இருக்காது, உங்களுக்கு நெஞ்சு கறிக்காது. ஸோ அப்படிப்பட்டவங்க நீங்கள் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்க்காமல் நீங்கள் வெறும் பூண்டு மட்டும் சேர்த்து செஞ்சுக்கலாம். இப்போ தேவையான அளவு சால்ட்டு, ஒரு 6 தக்காளியை கட் பண்ணி போட்டிருக்கேன், அதையும் போட்டு நல்லா கிண்டி விட்டுறலாம். நல்லா வதங்கி வரட்டும். 1/4 டேபிள் ஸ்பூன் மஞ்சள் தூள், பிரியாணி மசாலா அரைச்சி வச்சுருக்கோம். ஸோ அதில் வந்து ஒரு 2 டேபிள் ஸ்பூன் மிளகாய் தூள் வந்து உங்கள் காரத்துக்கு ஏற்ப ஆட் பண்ணிக்கோங்க. நான் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் தான் யூஸ் பண்ணியிருக்கேன். இது வந்து நல்ல காரமான மிளகாய். இது எல்லாத்தையும் போட்டு நல்லா இந்த மாதிரி வர்ற வரைக்கும் நம்ம கிண்டி விட்டுக்கணும். நல்லா வதங்கினதுக்கப்புறமா 100 ml தயிர் ஊற்றிக்கலாம். நான் வந்து 1/2 கிலோ அரிசி தான் செய்கிறேன். ஸோ அதுக்கு 100 ml தயிர் ஊற்றிருக்கேன். அதையும் போட்டு நல்லா கிண்டி விடுங்க. இப்போ நம்ம ஆல்ரெடி நம்ம அவிச்சு வச்சுருக்க மட்டனையும் போட்டு நல்லா கிரேவியோட பிரண்டு நல்லா இந்த மாதிரி வர்ற வரைக்கும் அப்படியே இருக்கட்டும். இப்போவே நீங்கள் தண்ணி ஊற்றிட வேண்டாம். கொஞ்சமாக மல்லித்தலை, புதினா ஒவ்வொரு பொடி போட்டால் போதும். அதிகமாக மல்லித்தலை புதினாலாம் போட்டு செய்யும்போது தான் நமக்கு ரொம்பவே டைம் எடுக்குது. ஆனால் கல்யாண வீடுகள்லாம் நிறைய மல்லித்தலை புதினாலாம் ஆட் பண்ணாமல் கடைகளில் நம்ம வாங்கி சாப்பிடும்போது இந்த மாதிரி கம்மியாக தான் மல்லித்தலை போடுவாங்க. நான் இந்த உலக்கில் வந்து 1.5 உலக்கு அரிசி எடுத்திருக்கேன். அதுக்கு வந்து 3 உலக்கு தண்ணி எடுத்துக்கலாம். ஆல்ரெடி நான் 2 உலக்கு தண்ணி ஊற்றிருக்கேன். 1 உலக்கு நம்ம வந்து மட்டன் வேக வச்ச தண்ணியையும் ஊற்றியாச்சு. இப்போ நான் ஆல்ரெடி ஊற வச்ச அரிசி எடுத்து கொட்டியாச்சு. இப்போ நல்லா கொதித்து வரட்டும். இது அப்படியே பெரட்டி விடுங்க. கிண்டி விட்டுறாதீங்க. கிண்டி விட்டீங்க அப்படின்னா நமக்கு ரைஸ் வந்து உடஞ்சி போயிடும். நான் இன்றைக்கி பாசுமதி ரைஸ் தான் யூஸ் பண்ணியிருக்கேன். பாசுமதி ரைஸை நீங்கள் ஊற வச்சு செஞ்சீங்கன்னு சொன்னால் நம்ம ஊற்றுற தண்ணி வந்து சரிக்கு சமமாக 1க்கு 2 ஊற்றணும். 1 உலக்குனா 2 உலக்கு தண்ணி ஊற்றுங்க. ஊற வைக்காமல் செய்யும்போது நமக்கு கொஞ்சமாக தண்ணி அதிகமாக ஊற்றணும். ஒரு 1/4 உலக்கு வந்து அதிகமாக ஊற்றிக்கோங்க. தண்ணி ஊறிடுச்சு அப்படின்னா அரிசி நமக்கு சீக்கிரமாகவே குக் ஆகிரும். ஸோ நான் இன்றைக்கி ஊற வச்சு தான் செஞ்சுருக்கேன். 1.5 உலக்குக்கு நான் 2.5 உலக்கு தான் தண்ணி ஊற்றிருக்கேன். தண்ணி வந்து இந்த மாதிரி வற்றி வந்ததுக்கப்புறம் நல்லா சிம்மில் வச்சுட்டு நம்ம வந்து டம்மு போட்டுடலாம். அவ்வளோதாங்க. ரொம்பவே சூப்பரான டேஸ்ட்டான மட்டன் பிரியாணி நமக்கு சூப்பராகவே ரெடி ஆயிடுச்சு. ஒரு 1/2 கிலோ மட்டன் எடுத்து ரொம்ப சூப்பரான பிரியாணி செஞ்சாச்சு. கல்யாண வீட்டு பிரியாணி மதிய டேஸ்ட்டு நல்லாவே இருக்கும். ரொம்ப ஈஸியாக அதிகமாக மசாலா எல்லாம் சேர்க்காமல், அதிகமாக மல்லித்தலை தக்காளி இதெல்லாம் சேர்க்காமல் கடையில் நீங்கள் போய் விருப்பப்பட்டு சாப்பிடுவீங்க. கல்யாண வீடுகள்லையும் விருப்பப்பட்டு சாப்பிடுவீங்க. அதே டேஸ்ட்டில் இருக்கும். நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட் பண்ணுங்கள். லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.